ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும். நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பானிபூரி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்க வெட்டி பாதியாக வெட்டி உப்பு போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா உருளைக்கிழங்கு மசிகிற மலை. அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு வந்து பானியில் ஊற்றுற அந்த பானிபூரியில் ஊற்றுற தண்ணிக்கு வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு புதினா, இஞ்சி, பச்சை மிளகாவை 2 கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லி தழையை கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி போட்டாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா புளி இதையும் போட்டு நல்லா ஒட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். புளி போட்டிருக்கேன். புளி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் இருக்குது இல்லையா, பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மேஷ் பண்ணி அந்த பொட்டேட்டோ கூட போட்டாச்சு. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, என்கிட்ட கரம் மசாலா தான் இருந்தது. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் அது போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாச்சு. இந்த தண்ணிக்கு அது உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அது எப்படி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கடையில் வாங்கின பூரி தான், அதை பொரித்து எடுத்துக்கிச்சு. நல்லா ரவுண்டாக பொரித்து எடுத்தாச்சு. சூப்பராக பொரிஞ்சு வந்திருந்தது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பூரி இருக்கு இல்லையா, இதை எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோ, இந்த தண்ணி எல்லாத்தையும் ஓட்டை போட்டு இது உள்ளே எல்லாத்தையும் போட்டு சாப்பிட வேண்டியதான். இது எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. கடையில் கூட என் பசங்க தான் சாப்பிட்ருக்காங்க. இந்த டைம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். 2 பேரும் போட்டி போட்டுட்டு சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் தான் என் பையன் எடுத்தான். பட் அவன் ரவுண்டாக பூரி மட்டும்தான் சாப்பிட்டான். அது உள்ளே வச்சுலாம் சாப்பிட இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா உட்காந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்கள் முன்னாடியே சாப்பிட்ருந்தீங்களே, உங்களுக்கு இது பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பானிபூரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் போட்டு போங்க. என் வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செய்யவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக இதை தான் நாங்கள் செஞ்சோம். நீங்களும் இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது பிடிக்கும்னா ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நல்ல வீடியோவாக பார்க்கலாம். பாய்.